லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்படி ஐயோ, இவளா? ஆத்தி, இவளோட சங்காத்தமே வேண்டாம். நீங்க பேசிட்டு இருங்க. அண்ணமண்டி வாங்க. எங்கடி? வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. ஏய் விடு. இப்ப எதுக்கு என்ன தனியா எடுத்துட்டு வந்த? அமுதாவை அவமானப்படுத்துறதுக்கு சூப்பர் மேட்டர் கிடைச்சிருக்கா அண்ணமண்டி. மறுபடியுமா? ஐயோ, அடி வாங்கணுமே. என்ன அண்ணமண்டி, என்ன யோசிக்கிறீங்க? போதுமா சாமி, உங்க பொங்கச்சோறும் வேணாம், உங்க பூசாரித்தனமும் எனக்கு வேணாம். அவளை எப்படி பழி வாங்கணும்னு நான் தனியாவே யோசிச்சுக்கிறேன். உன் பேச்ச கேட்டு என் தம்பி அமுதா கையில அடி வாங்கி 50,000 ரூபாய் காசும் போச்சு. பத்தாததுக்கு என் புருஷனும் என்னை வெளுத்துட்டாரு. கடைசியில அந்த தாலியும் அவ கைக்கு போயிடுச்சு. தாலி கட்டின பாவத்துக்கு என் மேல கொஞ்சம் கரிசனம் இருந்ததுனால அடி கொஞ்சம் கம்மியா விழுந்தது. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? ஆத்தா, நல்லதோ கெட்டதோ அத நானே பாத்துக்கிறேம்மா. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது எங்களோடய போகட்டும். நான் வரட்டா? ஐயோ அண்ணமண்டி, பிளான் யாரும் பண்ண வேண்டியது இல்ல. ஆல்ரெடி பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமுதாவும் அதுல தோக்குறது உறுதி ஆயிடுச்சு. அவளுக்கு வரப்போற அவமானத்தை ரொம்ப பெருசாக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்பதானே நீங்களும் உதவ முடியும். அத சொல்ல வந்தா ஓவரா சொல்லிச்சுக்கிறீங்க. என்ன பிளே? அப்படி கேளுங்க. தாலி கோக்குற சடங்குல சபையில அன்னலட்சுமி குடும்பம் சார்பா அமுதாக்கும் சும்மதிக்கும் தாலி செயின் வைப்பாங்க. ஆமா, யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்ற பாரு. ரகசியம்தான். என்னடி சொல்ல வர? அந்த 2 செயின்ல ஒண்ணுதான் தங்கம், இன்னொன்னு கவரிங். இதுதான் அதுல உள்ள ரகசியம். சும்மதி சார்பா தங்க செயினும், அமுதா சார்பா கவரிங் செயினும் வைக்க போறாங்க. எப்படி அம்புட்டு கரெக்டா சொல்ற? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதே அந்த திருட்டு பைய வடிவேல் தான். எதிரிக கூட்டா சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டா எதிராளிக அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அமுதா இனி நம்ம பிளேல இருந்து தப்பிக்கவே முடியாது. வடிவேலு அவன் பங்குக்கு ஆட்டத்தை தொடங்கி வச்சுட்டான். உங்க பங்குக்கு நீங்க சபையில வார்த்தைய கத்தியா வீசுங்க. அந்த அமுதாவையும் அந்த அண்ணன் குடும்பத்தையும் காயப்படுத்தணும். அப்புச்சி முன்னாடி அவ மறுபடியும் அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகணும். என் ஆத்தாக்காரி எதுக்கு இருக்கா? சப கூடட்டுண்டி, இன்னைக்கு இருக்கு கச்சேரி. அமுதாம்மா, நீ உன் அம்மாவை வேண்டிக்கிட்டு வா. நான் அங்க உக்காந்துருக்கேன், சரியா? அம்மா, உன் பொண்ணோட நிலைமைய பாத்தியா? பிறந்த வீட்லயே ஆதரவு இல்லாத அனாதை மாதிரி நிக்கிற. எனக்கு மட்டும் ஏமா இப்படி
சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுமா. அம்மு அம்முன்னு ஆசை ஆசையா வாய் நிறைய கூப்பிடுற அப்பச்சி இன்னைக்கு உள்ள வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. நீ இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, இல்ல வரதா விட்டுருப்பியா? இந்த வீட்டுக்கு நான் இப்படி திரும்பி வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் உங்களோட விளையாட்டு தானா? அப்பச்சி இதுக்கு ஒத்துக்கிட்டதை நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு தாலி பெருக்கி கட்டுறப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் மாமியாரும் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போதைக்கு நீ என் பக்கத்துல இல்லையேங்கிற வருத்தம் தான். எனக்கு தாலி பெருக்கி கோக்கும் போது அப்பச்சி என் பக்கத்துல இருப்பாகல, அது எனக்கு போதும்மா. நேர்ல நீங்க என் கூட இல்லைனாலும் நீங்க என் கூட இருந்திருந்தா இந்த விசேஷத்தை எப்படி நடத்திருப்பியலோ அதே மாதிரி மேல இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணி இந்த விசேஷத்தை நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். எனக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கைய என்னோட விதின்னு நினைச்சு என்னால ஏத்துக்க முடியாது. அத மாத்தி அமைக்கதான் நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். உன் மகளோட இந்த போராட்டத்துக்கு நீதான் துணையா இருந்து வழி காட்டணும். நான் உன்னை மட்டும்தாம்மா நம்பி இருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்க தான் இருக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா உன் அப்புச்சியும் சேர்ந்து ஆமா சாமி ஆமா சாமின்னு போட்டுட்டு இருக்காரு. இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன், அதுவும் இந்த ஆள் வீட்டுல வச்சு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சாலே அப்படியே ஆத்திரமா வருது. எனக்கும் அதே கோவம் தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு பொண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீட்டுல தாலி பிரிச்சு கோக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம ஃபங்க்ஷன் சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த ஆள் வீட்டுல நடக்கணும்? இம்புட்டு சந்தோஷமான ஃபங்க்ஷன் ஏதோ மூணாவது வீட்டு மனுஷன் கலந்துக்கிற மாதிரி விருப்பமே இல்லாம கலந்துக்கிற மாதிரி இருக்கு. வந்தவங்கள வான்னு சொல்லிக்க கூட இங்க யாருமே இல்ல. நம்ம என்ன அண்ணக்காவடியா? நான் யாரு, என் அப்பச்சி யாரு? வாங்க மாப்ள, மாமா தங்கச்சி உள்ள வாங்க. வாசல்ல நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. யோ, நீ யார் எங்களை கூப்பிட? நீ கூப்பிட்டா நாங்க உள்ள வந்துடணுமா? யோ, எங்க அந்த பெரிய மனுஷன்? கூப்பிடி அவங்க அப்பன. இந்த ஃபங்க்ஷன் இங்கதான் நடக்கணும்னு முடிவெடுத்த விழா நாயகன் அவர் எங்க இருக்காரு? விழாவை இங்கன வச்சு நடத்த முடிவெடுத்த மனுஷனுக்கு வந்தவங்கள வாசல்ல வச்சு வரவேற்கணுங்கிற இங்கீதம் கூட தெரியாது. பெருசா ஊர் நாயம் பேசுறதுக்காக வந்துட்டார் அவரு. யாரை எப்படி நடத்தணும் கூட தெரியாது. எப்பா உங்ககிட்ட என்னப்பா பேச்சு? வெளியே வர சொல்ல அந்த பெரிய மனுஷனை. பாருங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. வந்த இடத்துல கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க. எப்படி நடந்துக்கணும் நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? வந்தவங்கள முறையா உபசரிக்க தெரியல. மரியாதை தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் மரியாதையா பேசணுமா உங்கள்ட்ட? இங்க பாருங்க, நீங்க பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவே பேசிட்டு இருக்கீங்க. அதான் தெரியுதுல நாங்க பிரச்சனை பண்றோம்னு. அப்புறம் எதுக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனை உங்க வீட்டுல வைக்கிறீங்க? வந்த நேர வீட்டுக்குள்ள வராம இங்க நின்னு என்னடா குறைச்சிக்கிட்டு இருக்க? யோ வாயா மாமா வா. எங்க ஓசிசர் போட்டாலும் ஆளா போய் நின்னுருவல நீ. இந்த மான ரோசம்லாம் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லல. ஏய், ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். நீ யாரு இங்க வந்து என்ன நாட்டாம பண்றதுக்கு? யோ வர சொல்லி அந்த சிதம்பரத்தை.
சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன வந்துட்டாரு. அதான் நான் பார்த்தேன், சவுண்டு ஏன் குறைஞ்சி போச்சு. ஐயா ஐயா வாங்க. அப்பச்சி என்ன இங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல அப்பச்சி. மாமா சத்தமா? யாரு போட்டது மாமா? நீங்க வேற. நான் சத்தம்லாம் போடல மாமா. என்ன மாமா பேசுறீங்க? இப்ப வேண்டா பம்புற. நான் வண்டியில வரும்போது கவனிச்சேனே, கைய கால ஆட்டி இந்த தம்பி கிட்ட குதிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அது ஒண்ணு இல்ல மாமா, சும்மா நல்லா விசாரிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் மாமா. உனக்கு சரியான அங்குசா உன் மாமன் தாண்டி. அப்புறம் எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? நீங்க வர்றதுக்குள்ள நாங்க உள்ள போனா அம்புட்டு மரியாதை இருக்காது. என்னதான் உங்களுக்காக தான் மாமா நாங்க வெளியில வெயிட் பண்ணோம். ஆமா தானே சுமதி? ஆமா அப்பச்சி. வாங்க உள்ள போனோம். சிதம்பரம் ஐயா கூப்பிடலாமா? மாமா ஏன் மாமா அவரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டா? ஒரு பெரிய மனுஷன், அவர் உள்ளதான் இருக்கணும். மாமா வந்துட்டாரு, நம்ம உள்ள போலாம். ஐயா போலாம். இங்க வாங்க. ஐயா திருப்பதியா பழனியா? ஏன்? இல்ல மொட்டை போட்டிருக்கீங்களே அதான். சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். செல்வையா வந்துட்டாங்க. வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ, பிறகு என்னடா இவன் தாலி பிரிச்சு கோக்குறத இவன் வீட்லயே சுயநலமா வச்சுட்டானேலாம் தப்பா நினைச்சிடாதீங்க. என் சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். அப்படியெல்லாம் பேசாதீங்க சிதம்பரம். அமுதா இப்ப என் பொண்ணு ஆயிட்டா, என் பொண்ணு சுமதி இப்ப உங்க பொண்ணு ஆயிட்டா. இது நம்ம வீட்டு விசேஷம். எங்க நடந்தா என்ன, நாம எல்லாம் சேர்ந்து தானே செய்யணும். இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த மனசுக்கு தான் நீங்க இம்புட்டு பெரிய ஒசரத்துல இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள நான் அவரை கூட்டிட்டு வரேன். போங்க. இளங்கோ, நாகு எங்க? நம்ம வீட்டுக்கு இம்புட்டு பெரிய ஆளுக வந்திருக்காக, வாசல்ல வந்து வரவேற்க வேண்டாமா? அப்பச்சி அது அவள் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான். என்னவோ, என்னதான் மரியாதை கத்து வச்சிருக்கீங்களோ. குமரேசா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லேட் ஆச்சு வரதுக்கு. சரிண்ணா. என்ன அமுதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? பரவே வீட்டுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லையே? நம்மளை தாண்டி கேட்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுனா பிரச்சனை இருந்ததுன்னா எனக்கு உடனே தெரியப்படுத்தணும். சரியா? சரி. ஐயா உட்காருங்க. ஏய் நல்லா இருக்கியாடா? இருக்கேன். உட்கார்ந்துட்டு. அம்மா வாமா. ஏன் லேட் ஆயிடுச்சா? ஆமாண்டி, ஆட்டோ கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி உள்ள வாமா. சரி. உங்க தங்கச்சிக்காக என்னையவே அடிச்சிட்டீங்கல்ல? இருங்க, இன்னைக்கு சபையில வச்சு உங்க தங்கச்சிய உங்க அப்புச்சிய அடிச்சு துரத்த போறாங்க. அதை பார்த்து நீங்க கண்ணீர் விட்டு கதற போறீங்க. நீ வாமா போலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே ஏதோ வில்லங்கத்துல தானே போய் முடியும். இன்னைக்கு விசேஷத்துல என்ன குழப்பம் பண்ண காத்துட்டு இருக்காங்களோ கடவுளே, இந்த விசேஷத்தை இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நீ தான் காப்பாற்றணும். அப்பச்சி, ஏற்பாடெல்லாம் முடிஞ்சுது. நீங்க வந்து துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம். அட, செல்வராஜன் இருக்கும்போது நான் எப்படி? அண்ணா, நீங்களே பசங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க. சிதம்பரம், எனக்கு இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. வாய் பேசும் கை வீசும், அப்படிதான். எதுவா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கங்க. அதுவும் இல்லாம சுமதி இப்ப உங்க பொண்ணுதான். நீங்களே துணி எடுத்து கொடுத்துருங்க. சம்பந்தி, செல்வராஜன் சொல்லிட்டாப்ல. வேற என்ன யோசனை? போங்க சம்பந்தி.
வம்சம் படமே ஓட்டுவாங்க போல. அப்பா முடியல. பாத்தியாக்கா, அமுதா எம்பிட்டு இருக்கா புடவை வாங்குற மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினா. அவளுக்கு எல்லாம் தெரியும், ஏன் மருமகளாச்சே. அவர் எனக்கு அப்புச்சும் இல்ல மாமனும் இல்ல. பிறவு எதுக்கு நான் அவர் கையால துணி வாங்கணும்? இங்க பாரு, அந்த துணிய அவர் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். போயிட்டு வேற ஆள வர சொல்லு போ. அப்பச்சி சுமதி கொடுங்க. சுமதி வாத்தா. அத்தா கூப்பிடுறாருல, போயேன். ஏண்டா உனக்கு தனியா சொல்லணுமா? போட. என்னடா யோசிக்கிற? காலில் விழுந்து வாங்கிக்கிறதா இல்ல வாங்கிக்கிட்டு காலில் விழுறதான்னு யோசிச்சுட்டு இருக்க மாமா. யாரு நீ? காலில் விடுவனா? காலை வாரி விடுறவன் ஓப்பன் டைப்பா இருக்காரு. நீ ஒன்றும் காலில் விட வேணாம் எத்தா. நீ அவர் காலில் விழுந்து துணியெல்லாம் வாங்கிக்க. நல்லா இருக்கா? வாங்கிக்கப்பா. நீங்க எல்லாரும் போய் புது துணியை மாத்திட்டு வந்துருங்க. வரேன் மாமா. அமுதா, என்ன? இல்ல, ஒரு ரூம்ல உமாவும் பழனி இருக்காங்க, இன்னொரு ரூம்ல சுமத்தியும் வடிவேல இருக்காங்க. இந்த ஒரு ரூம் தான் இருக்கு. நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ, பிறகு நான் மாற்றிக்கிறேன். இங்க பாருங்க, நமக்கு நடுவில் இருக்கிற எதுவும் வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரிய வேணாம். உள்ள வர்றதுல ஒன்றும் குறைஞ்சிடாது. இல்லை வேணாமுதா, நீ மாற்றிக்க. சொல்றேன்ல. என்னாச்சுதா? இல்லைக்கா, ட்ரெஸ் மாற்றணும், ஒரு ரூம் தான் இருக்கு. 2 பேரும் புருஷன் கொண்டாடி தானே, உள்ள போய் மாத்திக்கோங்க. நேரம் ஆயிட்டே இருக்குதுமா, சீக்கிரமா போய் மாத்திட்டு வாங்க. ம். அக்கா வாங்க போலாம்.